அருமையாக செஞ்சுட்டு இருக்காருண்ணே. ரொம்ப அருமையாக செஞ்சுட்டு இருக்காரு. உண்மையில் மனசார செஞ்சுட்டு இருக்கிறாரு. நிச்சயம் நல்லா இருப்பார். மக்களையும் நல்லா வச்சுக்குவார் அவர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அதாவது இன்றைக்கி ஒரு 10 ரூபா செய்கிறோம், ஒரு அன்னதானம் பண்ணுறோம், அதுலேயே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இவர் இவ்வளோ உதவி செஞ்சுறாருல, அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த உதவி செஞ்சவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் வந்து மனசில் இருக்கும். உதவி செய்யாதவங்களுக்கு வாங்கி தின்னு போட்டு உட்காந்துறவங்களுக்கும் ஏமாத்துறவங்களுக்கும் அதோட அழகு தெரியாது. இவர் நிச்சயம் முதலமைச்சர் ஆவாருங்க, சிஎம் ஆவார் 2026. ரொம்ப நல்லா செய்வாருங்க, மக்களுக்கு நல்லா செய்வாருங்க. குழந்தைகள் நல்லபடியாக நல்ல வழி கொண்டு போவார். நிச்சயம் அருமையாக இருக்கும். அவர் சொன்னால் அன்றைக்கி ஒரு 1000 போராளிகள், லட்சம் போராளிகள் இன்றைக்கி வந்து அவர் சொன்ன ஒரு வேலையை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி ஆளுங்கட்சியே இன்றைக்கி வந்து ஒரு அமைச்சர் சொன்னாலே இன்றைக்கி கேட்காத ஒரு கீழே இருக்கிற ஒரு ஒன்றிய செயலர் கூட அமைச்சர் பிரச்சனை கேட்க மாட்டுறாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி போயிட்டுருக்குது. சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? இன்றைக்கி எங்கள் ஊரில் சக்கரபாணி அமைச்சர் இருக்கிறாரு, உணவுத்துறை அமைச்சர். அவர் பேச்சவே எங்கள் ஊருக்கார ஒன்றிய செயலாளர் கேட்க மாட்டுறாரு. சொன்னதுக்கு இந்த வேலையை சொல்லுன்னா செய்யணும். அவர் கேட்க மாட்டுறாரு. அப்போ அவர் கட்சி எப்படி இருக்கும், இவர் கட்சி எப்படி இருக்கும்? இவர் கட்சி நல்லாயிருக்கும், நல்லா வருமே. நிச்சயம் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தர் இங்கே வர்றவங்களும் ஒவ்வொருத்தர் ஒரு போராளிகள். நிச்சயம் நான் தமிழ்நாடு நல்லபடியாக முன்னேறும். தமிழ்நாடு சிஎம்மாக 2026 199% ஆவார். நல்லாயிருக்கும். தமிழ்நாடு மக்கள் நிச்சயம் நல்லது செய்வார். நல்லவர், அருமையான நல்லவர் மனுஷன், அருமையான சூப்பர் மனுஷனே.